வணக்கம். This is Dr. கோமதி குணசேகரன் from மதி அக்குபங்க்சர் அண்ட் ஹோமியோ ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீ பெயின் பற்றி பார்ப்போம். நார்மலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 35 to 40 இயர்ஸ்க்குள்ளேயே எல்லாருக்குமே அந்த ஏஜ்லேயே நீ பெயின் ஒரு காமன் இஷ்யூ ஆகிடுது. எல்லாருமே நீ பெயின் ஸ்டெப்ஸ் ஏறும்போது எனக்கு வலிக்குது, இல்லைன்னா ப்ரீத் பண்ண முடியல, இல்லை நார்மலாக பேசிக்கலாக அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போதே அந்த நீ பெயின்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எதனால அந்த நீ பெயின் வருதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த நீ பெயினுக்கான அந்த காரணங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுன்றது, அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீ பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய எனர்ஜி அண்ட் பிளட் ஃப்ளோ அதில் வரக்கூடிய ஒரு ஸ்டாக்னேஷன், அதாவது சக்தி ஓட்டம்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் அண்ட் ரத்த ஓட்டத்தில் அங்கங்கே தேக்கங்கள் இருக்குது. ஸோ சரியான முறையில் ஒரு இடத்துல வந்து ஒரு வலி எல்லா இடங்களுக்கும் ஈவனாக சர்க்குலேஷன் இருந்துச்சுனாலே பெயினோ எதுவுமே இருக்காது. நார்மலாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்கோ, இல்லை வீக்கங்கள் இருக்குது, வலிகள் வருதுன்னா அந்த இடத்துக்கு வந்து சர்க்குலேஷன் சரியில்லை. ஸோ நார்மலாக ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஜென்ரலாக நம்ம டயக்னோஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோ, சக்தி ஓட்டம் அண்ட் ரத்த ஓட்டம் தேக்க நிலையில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ எதனால இந்த தேக்கம் வருது? அது நார்மலாக எல்லாருக்கும் கரெக்டாக தானே இருக்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆகுதா? ஒரு சில பேருக்கு தான் இப்படி ஆகுது. ஸோ எல்லாருக்கும் அப்படி ஆகுதான்றது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல், தென் ஃபுட் ஹேபிட்ஸு, அதை தாண்டி அவங்களோட ஃபிசிக்கலாக அவங்க வந்து அதிக நேரம் ஸ்டாண்டிங்லேயே சில நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் சிட்டிங்லேயே இருக்கக்கூடிய விஷயங்கள், லாங் டேர்ம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து லாங் டேர்ம் மெடிசன்ஸ், சில்னஸ்லேயே அதிக அளவில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு காரணம் ஃபிசிக்கலாக. தென் மைண்ட் வைஸான்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து மனசளவில் சில ஒரு வெறுப்புணர்ச்சி, எப்போவுமே ஒரு டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு நீ பெயின் வர்றதுக்கு ஒரு காரணங்களாக இருக்குது. ஸோ அந்த நீ பெயினுக்கான முதல்ல நம்ம இந்த காரணங்கள், நம்ம இதில் எந்த கேட்டகரியில் இருக்கோன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை நம்ம முதல்ல நாமளே சரி பண்ண முடியுமான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த நீ பெயினுக்கான காரணங்களை சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக வீட்டில் ஒரு சிவியராக நமக்கு நீ பெயின் இருக்கும்போது உடனடியாக நம்ம வந்து மெடிசன்ஸ், பெயின் கில்லர்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது. அது என்றைக்குமே அட்வைசபிள் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெயின் கில்லர் இல்லாமல் நம்ம எப்படி வந்து செல்ஃபாக சரி பண்ணிக்கிறது, டெம்பரவரியாக அந்த எனர்ஜி ஃப்ளோவை நம்ம கரெக்ட் பண்ணுறது மூலமாக அந்த பெயினோட சிவியாரிட்டியை நம்ம குறைக்க முடியும். ஸோ எப்படி நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மிடில் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா, இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த லைன் பார்த்தீங்கன்னா நீயுடைய ரெஃப்ளெக்ஸ் ஏரியா. ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் நமக்கு பெயின் இருக்கும்போது லெஃப்ட் சைடில் இந்த ஏரியாஸில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ ப்ரெஷர் கொடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அதை தாண்டி இந்த மாதிரி ரிங் வந்து உங்களுக்கு அக்குப்ரெஷர் ரிங்கு ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கலாம். இது வாங்கியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் மட்டும் கரெக்டாக நீ பெயின் இருக்கும்போது ஒரு நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை 2 முறை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடங்களில் மட்டும் பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரவரியாக அந்த நீ பெயின், ஒரு சாதாரண பெயினாக இருந்தால் இதில் சரியாக போயிடும். பட் சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம ப்ராப்பராக சரி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் பெயின் இருக்குன்னு போது ரைட் சைடில் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி மிடில் ஃபிங்கருடைய இந்த ஏரியா. ஸோ இது பண்ணுறது ஒரு மெத்தட். அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த மைக்ரோபோர் டேப்புன்னு கிடைக்கும். அதில் நீங்கள் பெப்பர் ஒட்டி இந்த இடங்களில் சுற்றி ஒட்ட முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நைட் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு நைட்டில் வந்து ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மைக்ரோபோர் டேப்பில் பெப்பர் ஒட்டி இந்த இடத்துல நீங்கள் ரவுண்டாக ஒட்டி விட்டுடலாம். ஸோ மார்னிங் வரைக்கும் அது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீ பெயின் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு 1 வீக் அந்த மாதிரி செய்யணும். நீங்கள் செய்யும்போது பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சிவியாரிட்டி குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீல் பெயின். இது வந்து ஹீலோட ரெஃப்ளெக்ஸ் ஏரியா. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹீலோட ரெஃப்ளெக்ஸ் ஏரியா. சில பேருக்கு ஹீல் பெயின் அதிகமாக இருக்கும். ஹீல் பெயின் இருக்கவங்க அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த ரிங், இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரிங் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பெப்பர் வந்து நீங்கள் இந்த இடத்துலயே ஒட்டலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்கள், ரைட் சைடில் பெயின் இருக்கும்போது ரைட் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பெயினோட சிவியாரிட்டி கண்டிப்பாக குறையும். அதை தாண்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப வருஷங்களாக க்ரானிக்காக பெயின் இருக்குன்னும் போது நீங்கள் இங்கே வந்து அதோட மைண்ட் வைஸாக நீங்கள் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு, இல்லை ஃபிசிக்கலாக உங்களோட லைஃப் ஸ்டைல்னால, இல்லை எக்ஸசைஸ் இல்லாததுனால ப்ராப்ளம் இருக்கான்றதை பார்த்து ப்ராப்பராக நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் முறையாக எடுத்துக்கும் போது ஃபுல்லாகவே அந்த பெயின்லேருந்து வெளியில் வர முடியும். இது ரெண்டும் வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட். நீல நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு டெப்த்தும் இந்த இடத்துலையும் ஒரு டெப்த்து தெரியும். ஸோ இந்த 2 டெப்த்துலேயும் நம்ம இப்படி கை வச்சுக்கிட்டே காலை வந்து ஒரு லிஃப்டிங், இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லிஃப்டிங், அகெயின் டவுன், அகெயின் லிஃப்டிங் ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு
அகெயின் ஒரு நிமிஷம் பிரேக் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக டெய்லியே ஒரு 1 டைம் பண்ணும்போது நீ பெயின் இருக்கவங்களுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நீ பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 2 கால்லையுமே பண்ணலாம். ஸோ 2 காலுக்கு ஏன்னா ஒரு நீல பெயின் இருக்கும்போது இன்னொரு நீலையும் பெயின்ஸ் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 நீக்குமே பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான். அங்கே ஒரு சின்ன டெப்த்து தெரியும். நல்ல ஒரு ப்ரெஷரோட லிஃப்ட் பண்ணி அகெயின் டவுன் பண்ணணும். அகெயின் லிஃப்டிங் அகெயின் டவுன். இந்த மாதிரி மற்றவங்க பிடிச்சிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், அவங்களே பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே பண்ணலாம். ஸோ லிஃப்டிங் டவுன். ஸோ இது சேரில் உட்காந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நீ பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும். ஒரு கட்டத்தில் பெயின் நல்லாவே குறைஞ்சிரும். தேங்க்யூ.